Welcome to JK Wisdom World. Practice previous year question with me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் 2021ல நடந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, traditionally the land of Tamils is presented as containing 5 major physiographic divisions. Match the following. அதாவது நம்மளுடைய இயற்கை சார்ந்த விதமாக நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்துல நிலங்களை வந்து 5 பெரும் பிரிவுகளாக வழங்குகிறார்கள். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதைதான் மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க. குறிஞ்சி எப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மலையும் மலை சார்ந்த பகுதி தான் குறிஞ்சி. முல்லை வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும். இப்ப பாத்தீங்கன்னா குறிஞ்சி அப்படின்னா மவுண்டேனியஸ் ரீஜன் 4, முல்லை ஃபாரஸ்ட் ரீஜன் 2, மருதம் ஃபர்டைல் ரீஜன் 1, நெய்தல் கோஸ்டல் ரீஜன் 3. So answer D 4 to 1 3. இப்ப குறிஞ்சிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு. குறிஞ்சிக்கு பாத்தீங்கன்னா முருகன், முல்லைக்கு திருமால், மருதம்க்கு இந்திரன், நெய்தல் வருணன். Next one, நலமான தமிழகம் program is implemented by. நலமான தமிழக திட்டம் வந்து எதனால் செயல்படுத்தப்படுகிறது? டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் தான் இந்த ப்ரோக்ராமை நலமான தமிழகம் ப்ரோக்ராம்ல என்ன பண்றாங்கன்னா, பிபி அண்ட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து ரூரல் ஏரியாஸ்ல 30 ஏஜுக்கு மேல உள்ளவங்களுக்கு செக் பண்றாங்க. இதுதான் இந்த நலமான தமிழகம் ப்ரோக்ராம்ல நம்ம தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இஸ் கிவன் டு. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் யாருக்கு கொடுக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. மெட்ரிக் அப்படின்னாலே 10th மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் தான், நம்ம 10th எக்ஸாம் தான் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ மெட்ரிக் அப்படின்னாலே அது வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளதான். ஸோ 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது தான் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, which of the following is wrongly matched? ஸ்வச் பாரத் அபியான். ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னா என்னன்னா, தூய்மை பாரதம் திட்டம். இந்த கிளீன்லினஸ்க்காக, ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீக்காக நடத்துறது தான் இந்த ஸ்வச் பாரத் அபியான். இது வந்து அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் ரெண்டுலயுமே பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அம்ருத் ஸ்கீம். அம்ருத் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் அம்ருத் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம். இது என்னன்னா, முனிசிபல் கார்பரேஷனை எடுத்து ஒவ்வொரு கார்பரேஷன்ல பேசிக் அமெனிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் சரி, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி எல்லாம் பேசிக் அமெனிட்டிஸ் கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நீட்ஸ். நீட்ஸ் வந்து நியூ ஆண்டர்பிரினர்ஷிப் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல வந்து எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக யங்ஸ்டர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இந்த ப்ரோக்ராம் வந்து என்விரான்மெண்ட் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் என்னன்னா கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது பயிர் காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தை வந்து அக்ரிகல்ச்சருக்கு பண்றாங்க. ஸோ இது வந்து ராங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி மாடல் பேஸ்ட் ஆன் தி தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எந்த மாடல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாடல். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றது யாருன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 1990ல இந்தியாவோட எக்கனாமிஸ்ட் அமர்த்தியாசன், அப்புறம் பாகிஸ்தானோட எக்கனாமிஸ்ட் மஹபூர் உல் ஹக், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து முக்கியமா 3 டைமென்ஷன்ஸ் அளவிடுறாங்க. ஒன்னு வந்து ஹெல்த், இன்னொன்னு எஜுகேஷன், மூணாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹெல்த்துக்கு வந்து இவங்க என்ன பாக்குறாங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாக்குறாங்க, எஜுகேஷனுக்கு லிட்ரஸி ரேட் பாக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு பெர் கேபிட்டா இன்கம். இதை வச்சுதான் இதை அளவிடுறாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்.
Next one, combined program of self-respecters and communists came to be called as dash plan. அதாவது சுயமரியாதை இயக்கமும் கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதிகளோட கூட்டு திட்டத்திற்கு பேரு ஈரோடு திட்டம், ஈரோடு பிளான். அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925ல பெரியார் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த திட்டத்தையும் கம்யூனிஸ்ட்ல வந்து சிங்காரவேலர், இப்போ நம்ம தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு மே 1ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். இந்த மே 1ல இதை ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணது யாருன்னா சிங்காரவேலர். முதல்ல மெட்ராஸ்ல செலிப்ரேட் பண்ணுவார். அவரும் பெரியாரும் சேர்ந்து இந்த ஈரோடு பிளான் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நேம் தி ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர். பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா நியூஸ் பேப்பர். இந்த இந்தியா நியூஸ் பேப்பர் யாரு ரிலீஸ் பண்ணாங்கன்னா பாரதியார் ரிலீஸ் பண்ணுவாரு. இந்த இந்தியா நியூஸ் பேப்பர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, இதை வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஸ்பிரிட்டை காமிக்கணுங்கிறதுக்காக பாரதியார் இந்த நியூஸ் பேப்பரை ரெட் கலர் பேப்பர்ல ரெட் கலர் லெட்டர்ஸ்ல பிரிண்ட் பண்ணி போட்டாரு. இதை பிரிட்டிஷ் வந்து பேன் பண்ணியும் அவர் வந்து பாண்டிச்சேரியில போய் இருந்து அப்புறமா அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. சோ முதல்ல தமிழ் செய்தித்தாள்கள்ல அரசியல் கருத்து படங்களை வெளியிட்டது யாருன்னா பாரதியார். அவருடைய தி இந்தியா பத்திரிகையில வெளியிட்டார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும், இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது? இது வந்து திருக்குறள்ல இருந்து மேக்சிமம் 13 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேக்குறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, மக்களுக்கு கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும். நீங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தோறும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம், உள்ளத்தனைய உயர்வு. சோ இந்த குறள் வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னா எப்படி மணல்ல ஒரு கேணி அப்படின்னா கிணறு வந்து தோண்ட தண்ணி ஊறுதோ, எவ்வளவு தூரம் தோண்டி இருக்கோமோ அவ்வளவு தூரம் தண்ணி இருக்கும். அது போல மக்களுக்கு எவ்வளவு தூரம் கல்வி கற்றிருக்காங்களோ அவ்வளவு தூரம் அறிவு வளரும் அப்படிங்கறதுதான். சோ ஆன்சர் வந்து பி, தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆன்சர் என்னன்னா பகுத்துண்ணுதல். அதாவது இந்த குறள் எப்படின்னா, இந்த குறள் வந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அந்த குறள் தெரிஞ்சா நம்ம இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். அறநூல்கள் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையதா, அறநூல்கள் கூறும் எல்லா அறங்களிலும் தலையாயது பகுத்துண்ணுதல், பகுத்து உண்ணுதல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, who pronounced the word சங்கமலி தமிழ்? சங்கமலி தமிழ் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் நம்மளுக்கு தெரியும். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழி அப்படிங்கிற நூல்ல இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், சங்கமலி தமிழ் அப்படின்னு. ஆண்டாள் வந்து அவங்களுடைய திருப்பாவையில சங்க தமிழ் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, which one of the following used for protecting one's homeland during war? அதாவது தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எது? புறத்திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறத்திணை வந்து மொத்தம் 12 வகைப்படும். புறத்திணை அப்படின்னா என்னன்னா, புறப்பொருள் பற்றி பேசுவது. அதாவது மன்னனுடைய வீரம், வெற்றி, கொடை, புகழ், கல்வி, அறம் இதெல்லாம் பற்றி பேசுவதுதான் புறத்திணை. அந்த புறத்திணையில இருக்க 12 திணைகள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, வெச்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, நொச்சி திணை, உளினை திணை, தும்பை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை. இப்ப இந்த 12க்கு என்னென்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, வெச்சி திணை என்னன்னா, ஒரு பகை நாட்டு அரசர் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறாரு அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கிற ஆணிரைகள் அப்படின்னா பசுக்களை போய் முதல்ல அது பாதிக்கப்படக்கூடாதுங்கிறக்காண்டி தன்னுடைய வீரர்களை விட்டு அந்த பசுக்களை அப்படியே கவர்ந்து வர சொல்வார். எடுத்துட்டு அந்த பசுக்களை எல்லாம்
அங்கிருந்து இங்கு அவருடைய தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு வர சொல்லுவார். அதுதான் வெச்சி திணை. அதாவது வெச்சி அந்த டைம் போற வீரர்கள் வந்து வெச்சி பூவை சூடி கொண்டு போவாங்க. அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரந்தை திணை. கரந்தை திணை அப்படின்னா என்ன? இந்த மாதிரி கடத்தி கொண்டு சென்ற அந்த பசுக்களை மீட்டு வருவதற்காக வீரர்கள் போகும்போது கரந்தை திணை சூடி கொண்டு போவார்கள். அடுத்து வஞ்சி திணை. வஞ்சி திணை என்னன்னா, பகை நாட்டோட போரிடுறதுக்காக வஞ்சி பூவை சூடிக்கொண்டு மன்னர் எதிரி நாட்டுக்கு போவாரு. காஞ்சி திணை அப்படின்னா என்னன்னா, அப்படி வருகிற அந்த அரசரோடு எதிர்த்து போரிடுவார். தன்னுடைய நாட்டை காத்து கொள்றதுக்காக எதிர்த்து போரிடுவாங்க. அதுதான் காஞ்சி திணை. சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எதுன்னா காஞ்சி திணை. மற்ற திணைகளுக்குரிய எக்ஸ்பிளனேஷன்ஸும் பார்ப்போம். நொச்சி திணை என்னன்னு பாத்தீங்கன்னா, மதிலுக்கு உள்ளேயே இருந்துகிட்டு மதிலை வந்து உடைத்து கொண்டு எதிரி நாட்டு மன்னர் வராத அளவுக்கு மதிலை காத்து போராடுவதுதான் நொச்சி திணை. உளினை திணை அப்படின்னா என்னன்னா, கோட்டைக்குள்ள புகுந்து மதிலை கைப்பற்றுவார்கள் எதிரி நாட்டு மன்னர்கள். அதுதான் உளினை திணை. தும்பை திணை என்னன்னா, 2 நாட்டு அரசர்களுமே தும்பை பூவை சூடிக்கொண்டு நேருக்கு நேர் போரிடுவதுதான் தும்பை திணை. பாடான் திணை அப்படின்னா என்னன்னா, அந்த ஒரு பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண் மகனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இது எல்லாத்தையுமே ஒரு போற்றி பாடுறதுதான் பாடான் திணை. பொதுவியல் திணை அப்படின்னா என்னன்னா, வெச்சி முதல் பாடான் வரை உள்ள எல்லா திணைகளிலும் கூறப்படாதவையும் அவற்றில் பொதுவானவற்றையும் கூறுவதுதான் பொதுவியல் திணை. கைக்கிளை திணை அப்படின்னா ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, Dash established a fact after a careful study of Roman coins that commercial contacts between Rome and South India commenced during the reign of Emperor Augustus. அதாவது பேரரசர் அகஸ்டஸோட காலத்துல ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவுக்கும் வணிக தொடர்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்து அதை வெளிப்படுத்தியவர் யாருன்னா மிஸ்டர் ஆர் சேவல். இந்த சேவல் தான் இந்த மாதிரி ரோம் காயின்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி சவுத் இந்தியாவுக்கும் ரோமுக்கும் ஒரு கான்டாக்ட் இருந்தது, ட்ரேட் கான்டாக்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. இந்த டிடி கௌசாம்பி என்ன சொன்னார்னா, டிடி கோசாம்பி வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம படிச்சிருக்கோம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து தலைவர்களாக இருந்தது வந்து பிரீஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூவி சுவாமிநாத ஐயர். ஊவேசாவை வந்து தமிழ் தாத்தா என்று அழைப்பார்கள். அவர் வந்து பழைய காலத்துல உள்ள பழைய தமிழ் சங்ககால இலக்கியங்கள்ல எல்லாவற்றையும் ஓலைச்சுவடிகள்ல இருந்து அவர் வந்து அச்சிடுவார். Next, if the Battle of Plassey was considered to be the beginning of British rule, then by which battle they completed the conquest of India? அதாவது இது வந்து ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின். பிளாசி போர்ல தான் ஆங்கிலேய ஆட்சியே தொடங்கப்பட்டது. அதாவது பிளாசி போர்ல தான், பேட்டில் ஆஃப் பிளாசில தான் பெங்கால வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க நிறைய பேட்டில்ஸ் பண்ணிருக்காங்க. பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் பேட்டில் ஆஃப் பக்சார் பண்ணுவாங்க. அப்புறம் மைசூர் வார் பண்ணுவாங்க, திப்பு சுல்தான் கூடயும் அவருடைய ஃபாதர் ஹைதர் அலி கூடயும் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அவங்க கடைசியா போரிட்டது யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா மராத்தாஸ் கூட. பிரிட்டிஷ் லாஸ்டா ஃபைட் பண்ணது மராத்தாஸ் கூட. அவங்க கூட 3 வார் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் மராத்தா வார், செகண்ட் மராத்தா வார், தேர்ட் மராத்தா வார். இந்த பேட்டில் ஆஃப் கிர்கி அப்படிங்கிறது என்னன்னா தேர்ட் மராத்தா வார்ல அவங்க போட்ட ஃபைனல் பேட்டில். அதை தான் மீன் பண்ணி இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த போரில் அவங்க வந்து முழுமை பெற்றது, கான்குவெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா அவங்க லாஸ்டா போரிட்டது வந்து மராத்தாஸ் கூட தான். அது இந்த பேட்டில் ஆஃப் கிர்கி. இது வந்து பார்ட் ஆஃப் தேர்ட் மராத்தா வார். Who introduced the midday meal system in Tamil Nadu? மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். அதை நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் யார் லான்ச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வருவாரு. Next, Bhagat Singh was sentenced to death because of
பகத்சிங் வந்து எந்த கேஸ்ல அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க, மரண தண்டனை கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். இது என்ன லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைமன் கமிஷன் வரச்சுல சைமன் கமிஷன்ல எல்லாருமே வெள்ளையர்கள் மட்டுமே இருப்பாங்க. எந்த ஒரு இந்தியருக்குமே சைமன் கமிஷன்ல இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ அதற்கு எதிராக இந்தியாவுல போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கச்சுல லாகூர்ல லாலா லஜபதி ராய வந்து போலீஸ் அடிச்சதுல அவர் வந்து இறந்து போயிடுவாரு. சோ அங்க இருந்த அந்த போலீஸ் யாருன்னா அவர் வந்து சாண்டர்ஸ். அந்த சாண்டர்ஸ வந்து பகத்சிங் மர்டர் பண்ணுவாரு. அதுதான் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். இதுல பாத்தீங்கன்னா பகத்சிங் வந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன்ல அவர் லீட் பண்றது உண்மைதான். பட் ஆனா அதுக்காக அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அவர் வந்து லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ல தான் அவருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நித்தி அதாவது நித்தி ஆயோக்குடைய பணிகள் என்னன்னு கொடுத்திருக்காங்க. டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நித்தி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் தான், பரவலாக்கப்பட்ட திட்டம். ஏன்னா இதுக்கு முன்னுக்குட்டி இருந்தது பிளானிங் கமிஷன். அந்த பிளானிங் கமிஷன் வந்து சென்ட்ரலைஸ்டு பிளானிங்கா இருந்தது. அவங்க வந்து ஒரு பிளான் கொடுப்பாங்க, அது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இம்போஸ் பண்ணணும் அப்படி இருந்தது. ஆனா நித்தி ஆயோக் எப்படின்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அவங்க சஜஷன்ஸை சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் கொடுப்பாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹார்மோனைசேஷன். ஆமா, இவங்க வந்து எல்லா இதுக்கு இடையில ஒரு கோஆபரேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் கெப்பாசிட்டி பில்டிங். இது வந்து நித்தி ஆயோக் ஒரு திங்க் டேங்கா இருக்கு. வெளியில ஏதாவது ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்கு அப்படின்னா அது இந்தியாவுக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரியான ஒர்க்கிங்லாம் நித்தி ஆயோக் பண்றாங்க. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கன்சல்டன்சி. இவங்க எக்ஸ்டர்னல் வெளிப்புற ஆலோசனை பண்றது கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3. நெக்ஸ்ட் ஒன் தி மெஷர்ஸ் ஆஃப் டெனன்சி ரிஃபார்ம்ஸ் பெர்டைன் டு, அதாவது குத்தகை சீர்திருத்தங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அது ரெகுலேஷன் ஆஃப் ரெண்ட் ரெகுலேட் பண்ணாங்க. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், அதாவது எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படிங்கிற டென்யூர் இருந்தது. நினைச்ச உடனே ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்களை வந்து லேண்டை விட்டு போங்க, குத்தகைக்கு லேண்ட்ல இருக்கிறவங்கள போங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருந்தது. ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஃபார் டெனன்ட்ஸ், ஆமா டெனன்ட்ஸ்க்கு வந்து ஓனர்ஷிப் ரைட்ஸ் இருந்தது. அண்ட் சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங்ஸ், இந்த ஃபோர்த் ஒன் நில உடைமை உச்சவரம்பு. இந்த இது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல வரும், நில சீர்திருத்தங்கள்ல வரும், இது குத்தகை சீர்திருத்தங்கள்ல வராது. ஸோ முதல் 3 தான் குத்தகை சீர்திருத்தங்கள்ல வரும். ரெகுலேஷன் ஆஃப் ரெண்ட், செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் டெனன்ட்ஸ். Next, which of the following is not the function of finance commission? finance commission ஓட ஆர்டிகிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 280, அதுதான் finance commission ஓட ஆர்டிகிள். finance commission ஓட functions என்னன்னு பாத்தீங்கன்னா distribution of taxல இருந்து வர்ற மணியை வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில டிஸ்ட்ரிபியூட் பண்றதுதான் அவங்களுடைய இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட், ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு என்னென்ன பிரின்சிபல்ஸ்ல கிராண்ட்ஸ் இன் எய்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற கொள்கைகளை வந்து பரிந்துரை பண்றது இவங்க தான். தேர்ட் ஒன் வந்து எப்படி வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டை வந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ்க்கு ஃபண்டு கொடுக்கறதுக்காக அதை புதுப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸும் அவங்க தான் கொடுக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்டும் கரெக்ட். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டு ஃபார்முலேட் அ பிளான் ஃபார் த மோஸ்ட் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரிசோர்சஸ். இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரிஸோட ரிசோர்சஸ்க்கு பிளான் கொடுக்குற ஒர்க் எல்லாம் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கிடையாது. ஸோ இது வந்து வராது. ஃபோர்த் ஒன் என்ன வந்திருக்கணும்னா பிரசிடென்ட் என்ன ஒர்க் கொடுக்குறாரோ அதை ஃபினான்ஸ் கமிஷன் செய்வாங்க, அதுதான் ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் நாட் கரெக்ட். யூஸ்வலா இந்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலேட் பிளான் ஃபார் த மோஸ்ட் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரிசோர்சஸ் வந்து பிளானிங் கமிஷன் அவங்க இருக்கச்சுல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிளான் கொடுக்கறது கண்ட்ரி எவ்வளோ, அதாவது நாட்டில் உள்ள வளங்களை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டங்களை வகுத்து கொடுத்தது வந்து பிளானிங் கமிஷன், அது ஃபினான்ஸ் கமிஷன் கிடையாது. இந்த 31st கொஸ்டின் வந்து ராங்கா கொடுத்துருக்காங்க. ஆன்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ராங்கா இருக்கு. இந்த கொஸ்டின் படி என்னன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா.
ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது வந்து 1985ல தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வந்தாங்க. இது எதுக்குன்னா கட்சி தாவுதலை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது. இதுல 3 டைப் ஆஃப் எம்பிஸ் இருப்பாங்க. ஒரு லோக்சபாலன்னு பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் எம்பிஸ் இருப்பாங்க. ஒன்னு வந்து பார்ட்டி கட்சியில இருந்து நின்று எலெக்ஷன்ல வின் பண்ணவங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுயேட்சையா வின் பண்ணவங்க, மூணாவது நாமினேட் பண்ணவங்க. பிரசிடென்ட் வந்து இப்ப லோக்சபால 2 பேரையும் ராஜ்யசபால 12 பேரையும் நாமினேட் பண்ணுவார். அந்த மாதிரி நாமினேட் பண்ணி வந்த எம்பிஸ். இப்போ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் எம்பிஸா இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்கள தகுதி நீக்கம் செய்திருவாங்க. இந்த பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்பீக்கர்கிட்ட இருக்கு. அதே ஒரு பார்ட்டி கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா வேற எதுவும் ஒரு பார்ட்டில சேர்ந்தாலும் இல்லைன்னா இவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு ஆர்டர் போட்டு அதை கேட்காம அவங்க சொல்றவங்களுக்கு ஓட்டிங் பண்ணாம மெஜாரிட்டி அப்போ வேற யாருக்கோ சப்போர்ட் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணாலும் அவங்கள தகுதி நீக்கம் செய்வாங்க. அண்ட் அதே ஒரு நாமினேட்டட் எம்பியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதாவது அவங்க ஓத் எடுத்ததுக்கு அப்புறமா 6 மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமிட்டிஸ், பஞ்சாயத்து ராஜுக்கு போட்ட கமிட்டிஸ். எல்எம் சிங்வி கமிட்டி, இது வந்து 1986ல போடுவாங்க. இந்த கமிட்டி எதுக்குன்னா ரீவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஒரு புத்துயிர் கொடுக்கறதுக்காக. ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து 1985ல போடுவாங்க. இது எதுக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக போட்ட கமிட்டி தான் ஜிவிகே ராவ் கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து 1957ல போடுவாங்க. இது வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக போட்ட கமிட்டி தான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி வந்து ரிவைவல் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், இது வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்க்கு வந்து புத்துயிர் அளித்து அதை வலுப்படுத்துறதுக்காக போட்டது தான் அசோக் மேத்தா. அசோக் மேத்தா கமிட்டி வந்து 1977-78ல போடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா which one of the following is offered by election commission to a recognized political party. இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன கொடுப்பாங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சிம்பிள் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே எலெக்ஷன் சிம்பிள் வந்து கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் எலெக்ஷன் சிம்பிள் இருக்கும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கே அப்படின்னா உதயசூரியன், ஏடிஎம்கே அப்படின்னா ரெட்டை இலை. இது வந்து எப்பவுமே மாறாது, அவங்களுக்குன்னு உள்ளது. ஏன்னா அவங்க வந்து ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதே இப்போ வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பட் இப்பதான் அந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஆனா அந்த அங்கீகரிக்கப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கே உரிதான ஒரு சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்சல்யூட், தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்சியபிள், விச் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. அதாவது இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்சல்யூட் கிடையாது. இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ஆர்டிகிள் 17 and 23 மட்டும்தான் அப்சல்யூட் ரைட், மற்றதெல்லாம் அப்சல்யூட் கிடையாது. அப்சல்யூட் அப்படின்னா என்னன்னா அது இருந்தா நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, பட் நம்மளுக்கு எங்கனாலும் எதுனாலும் பேசலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ கோர்ட்டுக்கு எதிராகவோ ஜட்ஜஸ்க்கு எதிராகவோ பார்லிமெண்ட்டுக்கு எதிராகவோ நம்ம பேசணும்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கண்டெம்ப்ட் ஆஃப் பார்லிமெண்ட்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு முழுமையா இல்லை, அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்சியபிள், இது கரெக்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்சியபிள் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னா நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டையோ ஹை கோர்ட்டையோ அணுக முடியும், அதுதான் என்ஃபோர்சியபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். நெக்ஸ்ட் ஒன், the doctrine of eclipse is applied in relation to a pre-constitutional law enacted before 26th January 1950. அதாவது டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு லா இருக்கும், பட் அந்த லா வந்து கோர்ட் வந்து இப்போதைக்கு இந்த லா செயல்படாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த லாவை வந்து எடுக்க மாட்டாங்க, அந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்தே டெலீட் பண்ணாம அது கான்ஸ்டியூஷன்ல தான் இருக்கும், பட் ஆனா மறைமுகமா இருக்கும். அதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ். இன்னொரு ஜட்ஜ் வந்து திருப்பி அதை வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து சொல்றாங்கன்னா
அந்த லா அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் அது வரைக்கும் அது கான்ஸ்டியூஷன்ல இருக்கும். ஆனா அதை வந்து செயல்படுத்த மாட்டாங்க. அதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ். இது வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. பிஃபோர் 26th January 1950, அதாவது கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி சில லாஸ்லாம் இருக்கு. அந்த லாஸ் எல்லாம் டெலீட் பண்ணாம அதை அப்படியே வச்சிருக்காங்க. எப்போ தேவை இருக்குமோ அப்போ மட்டும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ். The act is eclipsed when the constitution came into force and shadow falls on it because it is inconsistent with the constitution. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ரைட் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ரைட்டை வந்து நம்ம உபயோகிக்க முடியாத அளவுக்கு ஒரு லா பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்திருக்கும். ஸோ அந்த லாவை டெலீட் பண்ணாம வச்சிருப்பாங்க. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அந்த லாக்கு மேல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆல் லாஸ் கவர்ன்ட் பை ஆர்டிகிள் 13(1) and 13(2) ஆர் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ். அதாவது ஆர்டிகிள் 13(1) வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸை பத்தி தான் பேசுது. பட் ஆர்டிகிள் 13(2) என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் வரக்கூடிய ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு பீயிங் வரக்கூடிய லாஸ் எல்லாம் ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து கோர்ட்டை போய் அணுக முடியும். அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற பவரை வந்து இந்த ஆர்டிகிள் 13(2) கொடுக்குது. அது போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாஸ் தான். ஸோ இது வந்து ராங். ஸோ ஃபர்ஸ்ட் 1 and 2 ஒன்லி தான் கரெக்ட். Next, Amir Khusru. Amir Khusru hailed which city as second heaven and great center of justice. Amir Khusru வந்து டெல்லியை தான் அவர் செகண்ட் ஹெவன் அண்ட் கிரேட் சென்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அமீர் குஸ்ரு வந்து டெல்லி சுல்தான் பீரியட்ல வந்து சுல்தானேட் பீரியட்ல இருந்தவர். இவரை வந்து பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆரியபட்டா. ஆரியபட்டா வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு ஆஸ்ட்ரோனாமர். அவரை வந்து நியூட்டன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஜீரோவை கண்டுபிடிச்சதே அவர் தான். அண்ட் ஸ்கந்தகுப்தா வந்து டெஸ்ட்ராயர் ஆஃப் சாக்காஸ். அவர் வந்து ஹன்ஸை அழிச்சதும் ஸ்கந்தகுப்தா தான். ஸ்கந்தகுப்தா வந்து அந்த ஹன்ஸை அழிச்சாரு அப்படிங்கிறது வந்து பிடாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சந்திரகுப்தா டூ வந்து ஹீரோ ஆஃப் ஏஷியா அண்ட் யூரோப். சந்திரகுப்தா டூ வந்து இப்போ மெஹரலி அயன் பில்லர், துருப்பிடிக்காம மெஹரலி அயன் பில்லர் டெல்லியில இருக்குல்ல, அதை வந்து செட்டப் பண்ணது சந்திரகுப்தா டூ தான். பில்ட் பண்ணது சந்திரகுப்தா டூ. ஃபோர்த் வந்து காளிதாசா வந்து ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா. காளிதாசா வந்து என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அபிநன சாகுந்தலம், ரகுவம்சம், குமார சம்பவம், மாளவிகாக்னி மித்ரம், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அவரை வந்து ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3, 4. Thank you for watching this video. If you like the video, please share and subscribe.